நீங்க பிரச்சாரம் பண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா கேபி போன் சொல்லணுமா நீங்க அடி கொடுத்தா வாங்கிட்டு சொல்றீங்க எதுக்கு போலீஸ் நான் திருப்பி அடிச்சா நீங்க கை நீங்க சொல்லுங்க சார் கம்ப்ளைன்ட் கொடுங்க சொல்ல மாட்டீங்க இன்றைய தினம் கோவை நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள சூலூர் பகுதிக்கு உட்பட்ட பகுதியில பதுவமல்லி பகுதியில நாம் பரப்புரை நடத்தி கொண்டிருந்த போது காவல்துறையினுடைய அனுமதியோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய குண்டர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். அடித்தால் அடிவாங்கு என்று பேசுகிற காவல்துறை அதிகாரிகளாக காவல்துறை அதிகாரிகள் உண்மையில் இந்த காவல்துறை அதிகாரிகளால் எந்த சட்டம் ஒழுங்கும் பாதுகாக்கப்படாது. மாறாக இவர்கள் ஆளுங்கட்சியினுடைய கைத்தடிகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்தியை பரப்புவதும் தேர்தல் ஆணையத்திடம் முறையிட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு ஏன் புள்ள கட்சி பிரச்சாரம் பண்ணுவேன் வயிற்றுக்கே பொண்டாடி வேணுமா வெளியே போடாது போலாம் சார் யாரு பேசுறீங்க எது பேசுறீங்க அதிமுக அமைச்சர் பேசுறீங்களா இல்ல கவுண்டர் ஸ்டாலின் எது பேசுறீங்க புரியல எனக்கு நாங்களும் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். வேலை செய்வது நீங்க வந்து காவல்துறை அதிகாரிகள் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? விளையாட்டு சின்ன பசங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன பின்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஒருத்தர் போக மாட்டான். நீங்க இருந்து உங்களை டிஸ்கஸ் பண்ண பேச சரி வரும். நீங்களே அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணல நீங்க போய் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணல நீங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 100 பேர் இன்னைக்கு அதிகமாவாங்க. நான் சொல்றேன் இப்ப நான் கம்ப்ளைன்ட் கொடுக்குறேன். இவங்க வேற பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணல இவ்வளவு லெத்தாச்சியா பேசுறாங்க. நீங்க தேர்தல் முடிவு வரைக்கும் அங்கதான் பிரச்சாரம் நான் விட மாட்டேன். என்ன வேணும் உங்களுக்கு என்ன குறை எழுது போலீஸ் பிரச்சாரம் பண்ணாடா வெளிய வந்து சொல்றதுக்கு எதுக்கு போலீஸ் அப்புறம் எனக்கு எது போலீஸ்னு கேக்குறேன். ஒரு வேட்பாளர் அதிகாரியா பண்ணுவாங்க. எதுக்கு தான் இருக்கீங்க இங்க வேலை இல்லாம முதல் சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க அப்புறம் பாப்போம். கோவை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இன்றைக்கி பதுவம்பள்ளி என்கிற இடத்துல நம்முடைய உறவுகள் வந்து அனுமதி பெற்று முறையாக தேர்தல் ஆணையத்திடமும் காவல்துறையிடமும் அனுமதி வாங்கி இன்றைக்கி துண்டறிக்கைகள் விநியோகித்து பரப்புரைகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஏதோ மண்டல் அமைப்பு என்று சொல்லி ஒரு அமைப்பினுடைய செயலாளர்னு சொல்லிட்டு மகேந்திரன் அப்படிங்கிற ஒரு ரவுடி அவன் வந்து நம்முடைய உறவுகளை சாதியை சொல்லி திட்டி நீ எல்லாம் எப்பட்றா என்னுடைய வீட்டில் இங்கே வந்து என் ஊருக்குள் நீ வந்து துண்டறிக்கை கொடுக்கலாம், நீ எப்பட்றா பிரச்சாரம் பண்ணலாம்னு சொல்லி அடித்து காவல்துறை முன்னாடியே இது நடந்திருக்கு. அப்போ நம்ம உடனடியாக செய்தி கேள்விப்பட்டு வர்றோம். நம்ம வந்து முழுக்க ஒரு ஜனநாயகபூர்வமாக காவல்துறை அதிகாரிகளை சந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்து நீங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்டால் நாம் கொடுத்துருக்கிற புகாருக்கு அந்த புகாரை வாங்கிட்டோங்கிற அந்த ரிசீவ் பண்ண காப்பியும் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதில் வந்து ஐயா டிஎஸ்பி பாஸ்கரன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இது அணுகிறாரு. அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய நிலைமை இருக்குது. நான் எஸ்பி கூட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போ எஸ்பி கூட பேசிட்டு நான் புகார் கொடுக்குறேன், அடிபட்டவர் இருக்காரு, அடிபட்டிருக்காரு, அடிச்சிருக்காங்க, அந்த காணொலிகள் அவங்க அடித்த காணொலிகளோடு சேர்த்து நம்ம வந்து புகாராக கொடுக்குறோம். அவர் வந்து நீ புகாரை வாங்கிட்டதுக்கான அந்த சிஎஸ்ஆர் கூட கொடுக்க மாட்டேங்கிறார். அது நாங்கள் யோசிச்சுட்டு நாளை காலையில் கொடுக்குறோங்கிறார். இப்போ என்றால் இது வந்து கட்டற்று காவல்துறை வந்து ஒரு ஆளும் அரசுகள், அந்த அரசு கட்சிகள், ஆளுகிற கட்சிகளுடைய ஒரு ஏவல் துறையாக, ஒரு கையாள்களாக வேலை செய்கிற காட்சிகளை நாம் பார்க்குறோம். இது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் கருத்துப்பட்டி காவல்துறையினர் நடந்துக்கிறாங்க. ரொம்ப வேதனைக்குரிய செய்தி. இதை நாம் நாளைக்கு வந்து தேர்தல் ஆணையத்திடம் முறையிட போகிறோம். மாவட்ட ஆட்சியரிடம் இந்த புகார்களை கொடுத்து உடனடியாக இதில் நடவடிக்கை வேணும் அப்படின்னு கேட்க போகிறோம். தேர்தல் ஆணையமாவது குறைந்தபட்சம் இதில் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க, அடிதடி பண்ணுவாங்க, அடித்து துரத்துவாங்க. ஆனால் பொதுமக்களாக நாங்கள் பொதுமக்கள்லேருந்து ஒருவராக வந்து வேட்பாளராக நிற்கிறவர்கள் தேர்தலில் போட்டி வரணும், அடி வாங்கிட்டு தான் ஓடணும் அப்படிங்கிற நிலை இருக்கும்னு சொன்னால் இந்த நாடு ஜனநாயக நாடாக இருக்காது. அது மக்கள் புரட்சி, அது வெடிக்கக்கூடிய சூழல் தான் இந்த மண்ணில் உருவாகும். இதை தடுக்கணும்னா காவல்துறை அதிகாரிகள் குறைந்தபட்சம் சட்டத்துக்கு உண்மையாக இருங்க, வாங்குகிற சம்பளத்துக்கு சட்டத்துக்கு உண்மையாக இருக்கணும். அதை கூட செய்ய முடியாத இந்த அதிகாரிகளை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும். இவர்கள் முதல்ல இங்கிருந்து மாற்றப்படணும். அதற்கான முழக்கத்தை, அதற்கான கோரிக்கையை நாம் வைப்போம். ஒவ்வொரு பரப்புரையிலும் இதை நாம் செய்வோம். நாளைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாம் இது குறித்தான புகாரை கொடுத்து நடவடிக்கைக்கு வருவோம். இந்த கருமத்தம்பட்டி காவல்துறை இது முழுமையாக கரப்டட்.
ஒரு அதிகாரி கூட நேர்மையான அதிகாரியாக சம்பளத்துக்கு வேலை செய்கிற அதிகாரியாக இல்லை. குறிப்பாக டிஎஸ்பி பாஸ்கர் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் இது எப்படி தவிர்த்துடலான்னு பார்க்குறாரே ஒழிய இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அவர் தயாராக. எனவே நாளைக்கு நாம் மாவட்ட ஆட்சியரை சந்திப்போம். தேர்தல் கமிஷனுக்கு இது வரணும்.